மேட்ச் சூப்பரா இருந்தது. ஸோ ஃபேமிலியோட வந்தோம், பையன் ஒய்ஃப் அப்பா தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு வந்தோம். ஸோ பைசா வசூல் சூப்பரா இருந்தது. பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணான் மேட்சுக்கு. ஓவருக்கு ஓவர் சிஎஸ்கேன்னு கத்திக்கிட்டு பிளாக் எல்லாம் ஆட்டிக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் டாமினேஷன் ஆஃப் எம்ஐ. ஸோ எப்படி ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து சிஎஸ்கேவோட வின் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயமோ, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எம்ஐ அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுலயும் இந்த வருஷம் 2 தடவையும் அடிச்சிருக்கோம். அதுலயும் எம்ஐ ஃபேன்ஸ் இந்த தடவை 2 தடவை வின் பண்ணிருக்கோம். கடப்பாறை டீம்னாங்க. அந்த கடப்பாறை டீம் பாவம், அவங்க 5 கேப்டன் 6 கேப்டன் வச்சிருக்காங்க, யாராலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இன்னைக்கு ஒரு ஓவரால் பர்ஃபார்மன்ஸா இருந்தது. முகேஷ் சௌத்ரி, அன்ஷுல் கம்போஜ், ஓவர்டன் எல்லாருமே நல்லா போட்டாங்க. எல்லாரும் நல்லா பேட்டிங் ஆனோம். ஃபீல்டிங் சூப்பரா இருந்தது. ருத்துவோட கேப்டன்சி நல்லா இருந்தது. இன்னும் 5 மேட்ச் இருக்கு. 5 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப் போனோங்கிறது ஆசை, போவோன்ற நம்பிக்கை. சிஎஸ்கே வானா இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் வந்திருந்தேன். பும்பரா போட்டதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் டோனி பார்க்க முடியலன்ட்டு லைட்டா வருத்தமா இருந்தாலும் சிஎஸ்கே வான் ஆயிடுச்சுன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் தோனி உள்ள வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா பரவாயில்ல, எனக்கு சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணும்னு ஆசை. அதுவும் ரியல்ல பாக்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அதுக்கு தோனி தான் காரணம். ஆமா, தோனி இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும், நல்லா எல்லாரும் பெரியவங்கள ஆகணும், அந்த மாதிரி ஆசைப்படுறேன். எனக்கு பிடிச்ச பேட்டிங் வந்து சாம்சன் தான் எனக்கு பிடிக்கும் இப்போதைக்கு. ஆனா அவர் கொஞ்சம் நல்லா ஆடினாரு, நல்லா ட்ரை பண்ணாரு. பரவாயில்ல, நான் லோவா பேச மாட்டேன், பரவாயில்ல, அவங்க நல்லாவே ஆடினாங்க. எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணாங்க. லோ ஸ்கோரிங் மேட்ச், ஒரு லோ டீசெண்டா இருந்தது. தோனி இல்லாத வருத்தமா இருந்தது. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. சென்னையில் வந்து சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எல்லா மேட்சும் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் கப்பு நமக்கு தான். தேங்க்யூ. செம்ம மேட்ச், செம்மையா ஆடினாங்க. கார்த்திக் சர்மா அண்ட் ருத்ராஜ் இதே மாதிரி ஆடினாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப் குள்ள போயிடலாம். இந்த டீமுக்கு இது சேஸ் பண்ற ஸ்கோர் தான். ஏன்னா 260 அதெல்லாம் சேஸ் பண்றாங்க அழகா. 160 கொஞ்சம் பொறுமையா தான் சேஸ் பண்ணாங்க. பட் பேட்டிங் ஓவரால் நல்லா இருந்துச்சு. புது டீம் புதுசா ஷேப் ஆகுது, அவர் எல்லாமே பழகுறாங்க. ஸோ நல்லா தான் ஆடுறாங்க. உருவில் பட்டேல் அண்ட் கார்த்திக் சர்மா கொண்டு வந்ததெல்லாம் மேபி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டு போனா இன்னும் நல்லா இருக்கும். என்னுடைய பேர் ராமநாதன். 51 வருஷம் எனக்கு வயசாகுது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் 51 ஆண்டு என்னுடைய கனவு நினைவாச்சு. வெற்றியோடு திரும்புகிறோம். கண்டிப்பா சிஎஸ்கே கப்பு வாங்குது. தோனி வரலன்ற ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் ருத்ராஜ் கைகோடு அருமையான பேட்டிங், ஜேம்ஸ் ஓவர்டன் அருமையான போலிங், ஃபேண்டாஸ்டிக் போலிங், எக்ஸ்ட்ரானரி கேட்ச். அந்த பிரேவிஸ் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஃபீல்டிங், அந்த மாதிரி பேட்டிங். சிஎஸ்கே ஃபுல் ஃபார்ம்ல வந்துட்டாங்க. கடுமையான இதுல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. எங்க பங்காளி தோக்கடிச்சிட்டோம். இடமே இல்லை, எதிரணிக்கு இடமே இல்லை என்பதை ருத்ராஜ் கைகோடு நிரூபிச்சாரு. ஓகேவா? நன்றி, வணக்கம், பாய்.